வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமிமா அவர்கள் எழுதிய வேலியோரத்தில் ஒரு மலர், அத்தியாயம் 2. ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டது. அதற்குள் தாரணி தன் புக்ககத்தின் நிலையை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். பூஜைக்கு முதல் நாளே தோட்டத்தில் இருக்கும் மல்லிகை முட்டுகளை பறித்து மாலை கட்டி ஈரத் துணியில் சுற்றி வைப்பது, மறுநாள் காலை விடிய முன்பே எழுந்து குளித்துவிட்டு மாற்றுடையில் மற்ற மலர்களை பறித்து வந்து பூஜை அறை படங்களை அலங்கரிப்பது, குத்து விளக்குகளை தேய்த்து எண்ணெய் இட்டு ஏற்றி வைப்பது போன்ற வேலைகள் மட்டுமே அவளுக்கு தரப்பட்டிருந்தன. சமையல் அறையின் முழு ஆதிக்கமும் வீட்டு நிர்வாகமும் அத்தையம்மாள் கையில் இருந்தன. இன்றைக்கு என்ன மெனு என்பதிலிருந்து எல்லா வேலைகளையும் அவள் தன் பொறுப்பிலே வைத்து கொண்டிருந்தாள். இந்த காய்களை நறுக்கி கொடு, தொலைபேசி மணி அடிக்கிறது, யாருன்னு கேளு, மாடி அறையிலிருந்து அழுக்கு துணிகளை கொண்டு வந்து வேலைக்காரியிடம் கொடுத்து துவைக்க சொல்லு, எலக்ட்ரிக் பில் கட்ட வேலையாளை அனுப்பினேன், ரசீதை வாங்கி பத்திரமாக ஃபைலில் வை. இப்படி சின்ன அலுவலர்களில் அலமேலு அவளை ஏவி கொண்டிருந்தாள். அது முதல் வாரம் கணவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தன்று மாலை தான் வாங்கிய சம்பள செக்கை அத்தையம்மாள் கையில் கொடுத்து வாங்குவதை பார்த்தாள். இனியும் பணப்பெட்டி செலவு விவரம் எல்லாமும் அத்தையின் பொறுப்பிலாக இருக்க வேணும். அத்தைக்கு வயதாகிவிட்டது. வீட்டை நிர்வகிக்க மருமகள் தேவை என்று கல்யாணத்திற்கு பேச வந்தவர்கள் சர்க்கரையாக சொன்னார்களே, அந்த வீட்டின் மருமகளான அவளுக்கு அத்தனை தானா உரிமை நினைத்து ஆத்திரத்தில் குமரி போனாள். மெல்ல கணவனிடம் சொல்லி பார்த்தாள், உங்கள் அத்தைக்கு இனிமேல் ஏன் வீட்டு தொல்லைகள்? நான் தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேனே. அத்தை வீட்டை நிர்வகிப்பதிலே ஒரு திருப்தி. பாவம், அந்த ஆசையை அவங்க அனுபவிக்கட்டுமே. தானே ஒரு நாள் உன் கையில் குத்து சாவியை கொடுப்பாங்க. அதுவரை பொறுமையாக இரு. பொறுமை என்ற வார்த்தையை யார் சொன்னாலும் அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இல்லாதவன் வீட்டிலிருந்து வந்தவள் அவள். ஒரு சின்ன அறைக்குள் கால் உடைந்த நாட்காலியையும் ஓட்டை பெஞ்சியையும் வைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் அவளது பெற்றோர்கள். கம்பள விரிப்பும் சோஃபா செட்டுமாக இருந்த அந்த வீட்டு முன்னறையை பார்த்ததுமே அவளது விழிகள் வியப்பில் விரிந்தன. இத்தனை போகங்களுக்கும் அவள் எஜமானி. அவளுடன் கூட வேலை செய்த பெண்களில் இருவர் சென்னையில் தான் வாழ்க்கைப்பட்டிருந்தனர். அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும், வீட்டுக்கு விருந்து சாப்பிட அழைக்க வேண்டும். நானும் உங்களில் எந்த விதத்திலும் சளைத்தவள் இல்லை. நீங்கள் கணவருக்கு கம்பெனி தரும் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க. இது எங்கள் சொந்த வீடு என்று பெருமை எடுத்து கொள்ள வேண்டும் என்று உள்ளூர ஒரு பெரிய ஆதங்கம். அத்தையம்மாள் உத்தரவின்றி அவர்களை அழைக்க முடியுமோ? கவலையால் தவித்தாள். அன்று காலை அவர்கள் வீட்டு தொலைபேசி கிணித்தது. சமையல் அறையில் கைவேலையாக இருந்த அத்தை அவளை போய் கவனிக்கும்படி முன்னறைக்கு அனுப்பினாள். தொலைபேசியின் மறுபக்கத்தில் ஒலித்த அனுபமாவின் குரலை கேட்டதுமே மகிழ்ச்சியில் அவள் நெஞ்சி படப்படுத்தது. உன் கல்யாணத்துக்கு வர முடியலை. அந்த குறை தீர உன்னை நான் வந்து பார்த்து வாழ்த்த விரும்புகிறேன். அனுப்பமா ஆர்ப்பரிப்பதை கேட்டு உற்சாகத்தில் பொங்கி போனாள். எப்படி எங்கள் வீட்டு தொலைபேசி எண் உனக்கு தெரிந்தது? தோழியை சந்திக்க வேணும்னா உண்மையான ஆசை இருந்தால் கண்டுபிடிப்புதா பிரமாதம். நம்ம நண்பன் பிரதாப் சுந்தரம் சொன்னான். அடடா, பிரதாப் சுந்தரம் இங்கேயா வேலை பார்க்கிறான்? அவன் பெங்களூரை விட்டு வந்து 6 மாதத்திற்கு மேலாகிறதே. இன்னும் நம் நண்பர்கள் சிலர் கூட சென்னை பக்கம் வந்துட்டாங்க. உன் புக்ககம் எப்படி? இங்கே நானும் என் கணவரும் தனி கொடுத்தனம் செய்கிறோம். அங்கே உன் வீட்டில் நீ மட்டும்தானே இருக்க? அனுப்பமா கேட்டபோது கீழுதட்டை கடித்து கொண்டாள். மெல்ல சுற்றுமுற்றும் பார்த்தாள். வேலைக்காரி பொன்னம்மாள் பின்பக்கம் இருந்தாள். எடிபடை வேலை செய்து கொண்டிருந்த ஏகாம்பரம் தோட்டத்தின் முன்பக்கம் காய்ந்து கிடந்த சருகுகளை கூட்டி குவித்து கொண்டிருந்தான். அத்தை அலமேலு அடுப்பங்கரையில் சரணாகதியாக இருந்தாள். வீட்டில் என் கணவரின் அத்தை கூட இருக்காங்க. இடமில்லாத இடத்திற்கு பூக்ககத்த அத்தை வந்தாலாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் உங்களோட வந்து ஒண்டிக்கிட்டு இருக்காங்களா? அனுப்பாமா மறுபக்கத்தில் அழுக்கென்று சிரித்தாள். நானும் என் கணவரும் அவங்க வீட்டிலே ஒண்டி கொண்டிருக்கிறோம். வீடு அத்தையம்மாளுடையது. பிற்காலத்தில் என் கணவருக்கு தான் சொந்தமாக போகிறதுனாலும் இப்போ அவங்க பேரிலே இருக்குது. அவங்க சொத்து அது என்ற உண்மையை சொல்ல வெட்கப்பட்டாள் தாரணி. என் கணவரை அடிநாளில் வளர்த்து ஆளாக்கினவங்க வயசு காலத்திலே எங்கே போவாங்க? எங்களோடு தானே இருக்கணும். நம் வயசுக்கும் அவங்க வயசுக்கும்
ஒத்து வராத சங்கதிகள் அதிகம் இருக்குமே. அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க பாட்டில் அவங்க அவங்க வேலையை கவனிக்கிறாங்க. நான் என் இஷ்டப்படி இருக்கேன். சற்றென்று ஒரு பொய்யை சொன்னாள். வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் தன் அலமாரியில் துணிகளை அடுக்கி கொண்டிருக்கும் போது பின்னால் ஓசைப்படாது வந்து நின்றாள் அலமேலு. கால் பதியவே அவள் நடக்க மாட்டாள். அதனால் எப்போ எங்கே அவள் இருக்கிறாள் என்று புரியாது சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள் தாரணி. இந்த பேண்ட் சட்டை உன்னுடையதா? அலமேலு கேட்டபோது திடுக்கிட்டு போனாள். இது மாதிரியெல்லாம் இனிமேலே நீ உடுத்திக்க கூடாது. சுகுமாருக்கு பிடிக்காது. சுருக்கென்று நெஞ்சத்தி தைத்தது அந்த வார்த்தைகள். உண்மையிலே அந்த உடை அத்தைக்கு பிடிக்காதா? அவள் கணவனுக்கு பிடிக்காதா? அலமேலு ரொம்பவே அவளது சுதந்திரத்தில் தலையிடுகிறாள். ஆத்திரத்தை அடக்கி கொண்டு லேசாய் முறவழித்தாள். நம்ம உறவினர்கள் வந்து உன்னை பார்க்க வருவாங்க. மாலை வேளையில் காஞ்சிபுர பட்டு உடுத்திக்கிட்டு குங்குமம் போட்டும் கொண்டைகளை பூவுமா நீ அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும். பற்களை கடித்து கொண்டாள் தாரணி. அவர்களது பிறந்தகத்தில் மாலை வேளைகளில் அவள் மேக்ஸியில் திரிவாள். இப்போது உடைக்கி கட்டுப்பாடு. இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமோ? என்ன மௌனமாக இருக்க? உன்னை நான் வந்து பார்க்க ஆசைப்படுகிறேன். எப்போ வரலாம்னு சொல்ல முடியுமா? முகவரியையும் சரியாக சொல்லிவிடு. மறுபக்கத்தில் அனுபமாவின் குரல் ஒலித்த போது திடுக்கிட்டு இழுத்து கொண்டாள். நாளை மாலை நீ தாராளமாக வரலாம். காலை வேலையில் தான் எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கும். முகவரியை எழுதிக்கோ, சொல்கிறேன். வேகமாக தாங்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை சொல்லிவிட்டு ஓகே என்றபடி ஃபோனை வைத்தாள். அத்தை அலமேலு மெல்ல முன்னரே பக்கம் வந்து நிற்பதைக் கண்டு தூக்கி வாரி போட்டது. போன ஜென்மத்தில் இந்த அத்தை அம்மாள் ஒரு பூனையாக பிறந்திருக்க வேண்டும். எப்படி சத்தம் இல்லாமல் நடக்கிறாங்க? உள்ளூர வெகுண்டபடி சோஃபாவில் நின்று எழுந்தாள். ஃபோனில் யார் கூப்பிட்டாங்க? ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தியே, யார் அது? அத்தையின் கேள்வி எரிச்சல் ஊட்டியது. என் தோழி அனுப்பமா என்கிறவ நம்ம வீட்டு தொலைபேசி எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு பேசினான். நாளை மாலை நேரே வந்து எனக்கு மன வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறா. வரட்டுமே. தெரிஞ்சவங்க உறவுக்காரவங்க எல்லோரும் வந்து வாழ்த்திட்டு போகட்டும். வர சொன்னியா? வரேனா? வான்னு சொல்லிவிட்டேன் என்றால் கோபத்தை அடக்கி கொண்டு. எத்தனை குறுக்கு கேள்விகள்! அப்பப்பா, இது வீடா நீதிமன்றமா? தனக்குள்ளே புழுங்கினாள் தாரணி. அடுத்த நாள் மாலை அத்தை சொல்லும் முன்பே கல்யாணத்திற்கு பிறந்த வீட்டில் வாங்கி தந்திருந்த ஒரு காஞ்சிபுர பட்டு சேலையை எடுத்து கட்டி கொண்டு தயாராக காத்திருந்தாள் அவள். குறித்த நேரத்தில் அனுபமா ஒரு காரில் வந்து இறங்கினாள். கூடவே ஒரு பிரஷ் மீசை வாலிபனும் வந்தான். பெங்களூரில் அவர்களுடன் கூடவே அதே கம்பெனியில் வேலை பார்த்த நண்பன் பிரதாப் சுந்தரன் தான் அவன். சுடிதார் குர்தாவில் உயலாக நடந்தபடி கை மடக்கலே வண்ண காகிதத்தில் சுற்றி இருந்ததொரு பரிசு பொட்டலத்துடன் உள்ளே வந்து நின்றால் அனுப்பமா. தன் ஒப்பனையை கொஞ்சம் சீர்திருத்தி கொள்ள மாடி அறிக்கை விரைந்திருந்த தாரணி கீழே வருவதற்குள் அத்தை அலமேலு வாயிற்கதவை திறந்து அவர்களை வரவேற்று உட்கார வைத்து விட்டாள். சிறிது நேரம் அவர்களுடன் பேசி கொண்டு இருந்துவிட்டு காஃபி டிஃபன் கொடுத்து உபசரிக்க சமையல் அறைக்குள் வந்த தாரணியிடம் அடிக்குரலில் அத்தை கேட்டாள். தன் மனைவியை சுடிதார் குர்த்தா அலங்காரத்தில் பார்க்க அந்த பிள்ளையாண்டானுக்கு ரொம்ப ஆசை போலிருக்கே. இங்கே அந்த உடையில் அழைச்சிட்டு வந்திருக்கானே. அத்தை, அவர் அவளுடைய கணவன் இல்லை, சிநேகிதர். ஒரே அலுவலகத்தில் வேலை செய்தவர். அனுப்பமாவின் கணவர் கம்பெனி காரியமாக வெளியூருக்கு போயிருக்கிறாராம். அதனால் துணைக்கு இவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறாள். அத்தை பிரமிப்புடன் அவளை பார்த்தாள். கணவன் ஊரில் இல்லாத போது ஒரு இளைஞனுடன் இப்படியா புறப்பட்டு வருவாள்? அதிசயப்பட்டால் மெல்லிய குரலில். குடும்பத்து நண்பர், அதனால் துணைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தா என்று கூறியபடி தட்டுகளில் டிஃபனை வைத்து கொண்டு போனாள் தாரணி. வெகு நேரம் முன்னரையில் அவர்கள் பேசி கொண்டிருந்தனர். விடை பெற்று கொண்டு கிளம்பி அனுப்போமா தன் தோழின் காதில் ரகசியமாக சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு தான் போனாள். உன் நிலைமை எனக்கு புரிகிறது. வீட்டுக்கு எஜமானியாக நீ இருந்தாலும் பெட்டி சாவி அத்தை இடுப்பில் தான் இருக்கிறது. பார்வைக்கு ரொம்ப கட்டுப்பெட்டியாக தெரிகிறாங்க. பயந்து கொண்டு உன் சுதந்திரத்தை இவங்க கிட்டே பறி கொடுத்துடாதே. மெல்ல உன் கணவரிடம் பேசி வீட்டு அதிகாரத்தை நீ கையில் எடுத்துக்கோ. அது எப்படி முடியும்? முனைகினாள் தாரணி. உங்களுக்கு வயசாச்சு. இனி நான் வீட்டை கவனிச்சுக்கிறேன். ஓய்வாக நீங்கள் இருங்கன்னு அழுத்தமாக சொல்லு. அத்தை இரும்பு சாவியை எடுத்து உன் கையில் கொடுத்துட்டு ஒரு புறமாக உட்கார்ந்துடுவாங்க.
தோழி வெளியேறிய பின் அவள் கொடுத்த பரிசு பட்டலத்தை அவிழ்த்து பார்த்தாள். உள்ளே ஒரு சிகரெட் சாம்பல் கிண்ணம் இருந்தது. அதை எடுத்து அவள் முன்னரே காஃபி மேஜை மேல் வைப்பதை கண்ட அத்தை, கண்ணாடி கிண்ணங்களை இங்கே வைக்கக்கூடாது, முன்னரே சுத்தப்படுத்தும் வேலைக்காரி பொன்னம்மாள் கீழே போட்டு உடைத்து விட்டுதான் மறு காரியம் பார்ப்பாள். உன் தோழியின் பரிசை உன் அறைக்குள் வைத்துக்கொள் என்றாள். கோபத்திலே தாரணியின் காது மடல்கள் சூடாகி போகின. இது வெறும் கண்ணாடி இல்லை, கிறிஸ்டல் கிளாஸ், ரொம்ப விலையான பரிசு, அன்போடு கொடுத்திருக்கா, அதனால் முன்னரையில் வைக்க ஆசைப்படுறேன், பிடிவாதமாக பதிலளித்தாள். சுகுமார் சிகரெட் பிடிக்கும் பழக்கமில்லை, அதனால் இந்த கண்ணாடி கிண்ணம் முன்னரையில் இருக்க தேவையில்லை. அத்தை அழுத்தமாக பதிலளித்த போது கோபத்தை அவளால் கட்டுப்படுத்த இயலவே இல்லை. அத்தை, என் கணவருக்கு குடி, சிகரெட் போன்ற கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மை பார்க்க வருகிறவர்களுக்கு நாம் தடை போட முடியாதே. இப்போது வந்தார் என் நண்பர் பிரதாப் சுந்தரம். அவர் சங்கிலி தொடரால் சிகரெட் பிடிப்பார். உங்களை பார்த்துவிட்டு மரியாதையை உத்தேசித்து சிகரெட் பெட்டியை அவர் இன்று திறக்கவே இல்லை. தன் வீட்டுக்கு அது மாதிரியான சிநேகிதங்களை சுகுமார் அழைச்சிட்டு வரமாட்டான். அவனுக்கு பிடிக்காது. உங்கள் தம்பி மகன் சுகுமார் இமயமலை சாரலில் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியவர் தானே. இவருக்கு மனைவி எண்ணத்திற்கு இது மாதிரியான நாகரிக வாழ்க்கை எதுக்கு பற்றென்று கேட்க வாய் துடித்தது. அத்தையின் சிறிது போன முகத்தை பார்த்துவிட்டு வாயை அடக்கி கொண்டாள். ஆனாலும் மனதிலே பொங்கி புரண்ட ஆத்திரத்தை அத்தனை சுலபமாக அடக்கி கொள்ள இயலவில்லை. தேனிலவின் போது தித்திக்க பேசின சுகுமார் அத்தை இப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பெட்டு என்று சொல்லவே இல்லை. ஆசையுடன் அவள் வாங்கி சேர்த்து வைத்து கொண்டிருந்த மேக்சியும் சல்வார் கமீஸும் அலமாரியில் தூங்கின. உல்லாசமாக நண்பர்களுடன் பிக்னிக், சினிமா என்று உலா வந்த வாழ்க்கை வறண்டு போனது. பொழுது விழுந்தால் பொழுது அஸ்தமிக்கும் வரை பூஜை அறை வேலை, புடலங்காயை நறுக்கி கொடுக்கிற தலை போகிற சமாச்சாரம். இடைவேளையில் நிம்மதியாக தன் அறைக்குள் படுத்து கொண்டு இருக்க முடியாது. அத்தியின் தொணப்பு, சே, இதுதானா திருமண வாழ்க்கை? கண்களில் கசிந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். ஆனால் மனதிலே ஒரு தீர்மானம், எப்படியாவது கணவனிடம் பேசி அத்தையம்மாளின் அதிகாரத்தை ஒடுக்கியாக வேண்டும். வீட்டு நிர்வாகம் அவள் கையில் வந்தாக வேண்டும். அவளது பேச்சுக்கு அடங்கி வாழ ஆசைப்பட்டால் அத்தை தாராளமாக வெளியே கிளம்பி போய் மற்ற உறவினர் யாருடனாவது தங்கி கொள்ளட்டும். வீடு அவளுடையது என்று தருகித்தால் கணவனுடன் அவள் தனி குடித்தனம் அமைத்து கொண்டு வேறு ஒரு குடியிருப்பில் வசதியாக வாழ முடியாதா என்ன? இந்த தீர்மானத்தை ஒரே நாளில் சாதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றிலிருந்து துவங்கினால். படுக்கை அறைக்குள்ளே வந்த தாரணி கட்டிலின் ஓரத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டாள். முன்னெற்றில் புரண்டு விழுந்த கிராப்பு முடியை அலைந்து கொண்டே அன்புழுகும் குரலில் தன் கணவனிடம் மெல்ல பேசினாள். நாள் முழுவதும் வீட்டோடு கட்டுண்டு கிடக்க எனக்கு களைப்பாக இருக்கு. நீங்கள் களைச்சி போய் வேலையிலிருந்து வரும்போது கடைக்கு கூட்டி கொண்டு போக சொல்லி நிர்பந்திக்க மனம் இல்லை. கடை தெருவிலே அவசரமாக வாங்க வேண்டியது என்ன இருக்குது? எனக்கு தேவையான ஒப்பனை பொருட்களை நானே பார்த்து வாங்கிக்கிற வழக்கம். தனியாக நீ கடை தெருவை சுற்றுவது அத்தைக்கு அவ்வளவா பிடிக்காது. அவங்க பழங்காலத்து மனுஷி. அலமேலுவை கேட்டால் சுகுமாருக்கு பிடிக்காது என்கிறாள். கணவனை கேட்டால் தன் அத்தைக்கு பிடிக்காது என்கிறார். உண்மையில் இந்த வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்காது? உள்ளூர் சிறுங்கிய தாரணி வெளிக்கு இனிமையாக சிரித்தாள். கணவனது கன்னத்தை லேசாக கிள்ளினாள். தனியாகவா நான் தெருக்களை சுற்றிக்கிட்டு இருப்பேன்? இன்னமும் எனக்கு பட்டணம் புதுசுதானே. என் தோழி அனுப்போமா இன்னைக்கு என்னை பார்க்க வந்தா. 2 வருஷமா அவள் தன் கணவனோட பட்டணத்தில் தானே வசிக்கிறா. அவளை துணைக்கு அழிச்சுக்கிட்டு கடைக்கு போவதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மறுப்பு உண்டா? அவளது மிருதுவான கருத்தை தன் கன்னத்தோடு பொருத்தி கொண்டான் சுகுமார். குறைவான அவளது குரல் மனசேதமாக வருடவே அவன் நெஞ்சம் இறங்கியது. துணைக்கு உன் தோழி வருவதானால் எனக்கு மறுப்பு இல்லை. ஒப்பனை பொருள் வாங்க கையில் பணம் இல்லைனா காலையிலே ஞாபகப்படுத்து, அத்திக்கிட்ட இருந்து வாங்கி தரேன். நீங்கள் எதுவும் கை செலவுக்குன்னு வச்சிருக்கிறது இல்லையா? பிரமிப்புடன் கேட்டால் அவள். ஆரம்பத்திலிருந்து அப்படி ஒரு பழக்கம். தினசரி என் செலவுக்கு வேண்டியதை அத்தை எடுத்து என் பர்சில் வச்சுடுவாங்க. நான் அலுவலகத்துக்கு உடுத்தி கொண்டு போக வேண்டிய ஆடைகளை குளியல் அறைக்கு முன்னால் இருக்கும் மேஜையில் வச்சுடுவாங்க. பகல் உணவுக்கு அலுவலகத்துக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அத்தை இல்லாட்டா ஒரு நிமிஷம் கூட என்னாலே ஒழுங்காக வாழ முடியாது. எண்ணெயிட்டு எந்திரமா வீட்டு விஷயங்கள் எந்தவித சிக்கலுமின்றி
அவங்க மேற்பார்வையிலே போய்கிட்டு இருக்கு. அந்த திறமை உனக்கு வர கொஞ்சம் காலம் பிடிக்கும். படுக்கை மீது சாய்ந்து கொண்ட தாரணியின் நெஞ்சம் நெருப்பாக இருந்தது. வீட்டு பொறுப்பை தன் கைக்குள் அடக்கி கொண்டிருக்கும் அந்த கிழவியுடன் ஆரம்பிக்க போகும் போராட்டம் அத்தனை சுலபமாக இருக்கப் போவதில்லை. ஆனால் அதற்காக பயப்படக்கூடாது. கணவனது அன்பை கவர்ந்து அவரை கைக்குள் போட்டு கொண்டு விட்டால் இந்த அத்தையை ஒரு ஆட்டுக்குட்டியாக நடத்த முடியும். எக்காரணம் கொண்டும் சுகுமாரின் பேச்சுக்கு எதிராக எதுவும் சொல்லக்கூடாது. அன்பான பணிவான மனைவியாக நடந்து கொண்ட அத்தையின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு சமாதி கட்டியாக வேண்டும். வெகு நேரம் சிந்தித்த பின் உறங்கப் போனாள் அவள்.